गाइस இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோக்கு யூஸ் பண்றதுக்காண்டி 7.1 ஆம்பிளிஃபையர் பாத்தீங்கன்னா அசெம்பிள் பண்ணிருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு கஸ்டமர் ஒருத்தர் நம்மள இன்ஸ்டால கான்டாக்ட் பண்ணி ப்ரோ நான் ஒரு ஆட்டோ வச்சிருக்கேன், அந்த ஆட்டோல ஒரு டிவி இருக்கு, அதுக்காக 7.1 ஆம்பிளிஃபையர் பாத்தீங்கன்னா பண்ணனும். 8 இன்ச் ஸ்பீக்கர் ஒரு 12 இன்ச் சப்வூஃபர் இருக்கு, அதுக்காக பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியான ஆம்பிளிஃபையர் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான பொருள்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு. சோ நம்மளும் பாத்தீங்கன்னா சூப்பரா அசெம்பிள் பண்ணிருக்கோம். ஆடியோ குவாலிட்டிலாம் சும்மா சூப்பரா இருந்துச்சு, சப் பஞ்ச் எஃபெக்ட்லாம் சூப்பராவே இருந்துச்சு. இந்த புரு சவுண்ட் டர்புரு சவுண்ட் எதுவுமே பாத்தீங்கன்னா வராது, நல்லா ஸ்மூத்தா பாத்தீங்கன்னா ப்ளே ஆகும். அதே போல ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா 6 இன்ச் இல்லனா 8 இன்ச் வரைக்கும் நல்லா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். வேற லெவலான ஆடியோ குவாலிட்டி பாத்தீங்கன்னா இருந்துச்சு, பக்காவான ரிசல்ட். சோ வாங்க இப்போ நம்ம என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினு சிம்பிளா பார்த்துட்டு ஆடியோ டெஸ்டிங் வீடியோமே பாத்தீங்கன்னா பார்த்துடலாம். சோ லெஃப்ட் ரைட் சரவுண்ட் சென்டருக்குலாம் பாத்தீங்கன்னா நம்ம KMS ப்ரோவோட 7265 ஒரே போர்டுல 3 ஐசி போட்ட வேற லெவலான ஒரு போர்டு தான் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் சப்புக்காக பாத்தீங்கன்னா IRF 250 போட்ட இந்த ஒரு போர்டு தான் யூஸ் பண்ணிருக்கோம். மோனோ போர்டு பக்காவான ரிசல்ட் இருக்கும். சோ அடுத்து சென்டருக்காக கிரியேட்டிவ் ஆடியோஸோட 7265 மோனோ போர்டு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் ப்ரோலாஜிக்னு பாத்தீங்கன்னா SSS ப்ரோலாஜி தான் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கோம். சரௌண்டிங்கே நல்லா இருக்கு, அந்த பேஸ் எஃபெக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து 12 to 24024 ஒரிஜினல் GR கன்வெர்ட்டர் பாத்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணிருக்கோம். இந்த வாட்டி ஒயரிங்லாம் பக்காவான ரிசல்ட்டோட நீட்டா பாத்தீங்கன்னா பண்ணிருக்கோம். அந்த வால்யூம் கண்ட்ரோல்ல பக்கத்துல கூட நீட்டா பாத்தீங்கன்னா கேபிள் டே அடிச்சு கசகசன்னு இல்லாம நீட்டா பாத்தீங்கன்னா ஒயரிங்லாம் பண்ணிருக்கோம். சோ இந்த ஆம்பிளிஃபையர் பாத்தீங்கன்னா 8 இன்ச் ஸ்பீக்கர் ஒரு 12 இன்ச் சப்வூஃபர் லோட் பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஆம்பிளிஃபையராவே இருக்கும். சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரே எல்லாமே நீட்டா பாத்தீங்கன்னா அழகா பக்காவா பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லாமே அசெம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஆம்பிளிஃபையர்ல என்னென்னலாம் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினு கொஞ்சம் நீட்டா சொல்லிருந்தேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 5.1 ப்ரோலாஜின்னு பாத்தீங்கன்னா SSS ப்ரோலாஜி தான் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கோம். சப்புக்காக பாத்தீங்கன்னா KMS ப்ரோவோட 2 IRF 250 போட்ட மாஸ்பீட் போர்டு தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. அடுத்து சென்டருக்காக பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஆடியோஸோட 765 மோனோ போர்டு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கோம். லெஃப்ட் ரைட் அப்புறம் 4 சரௌண்டிங்காக பாத்தீங்கன்னா KMS ப்ரோவோட அந்த 3 765 போட்ட 6 சேனல் போர்டு தான் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து ஒரு பக் கன்வெர்ட்டர் ஒன்னு யூஸ் பண்ணிருக்கோம். அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா USB போர்டுக்காக 12 to 24024 ஒரிஜினல் GR கன்வெர்ட்டர் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஐசி எல்லாம் கூல் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஃபேன் யூஸ் பண்ணிருக்கோம். பின்னாடி RC கனெக்டர்ல வந்துட்டு டிவி இன்புட் டு லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுக்குற மாதிரி பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிருக்கோம். அடுத்து இந்த 12 வோல்ட் இன்புட் லைன், சப் லைன், ஸ்பீக்கர் லைன் எல்லாமே பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்துட்டு பேப்பர்ல எடுத்து மென்ஷன் பண்ணி பாத்தீங்கன்னா கொடுத்துட்டோம். ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பகாரியா USB போர்டு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி வந்து இந்த ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்ணிருக்கோம். அடுத்து இந்த இடத்துல பாருங்க டிவி USB போர்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு செலக்டர் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்போம். மேலே தள்ளி விட்டோம் அப்படின்னா டிவி, அதாவது பேக் சைடு RC கனெக்டர் கனெக்ட் ஆகும். கீழே தள்ளி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து USB போர்டு ஒர்க் ஆகும். இப்படி தான் பாத்தீங்கன்னா இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கோல்ஸ், ஸ்பீக்கர் கனெக்டர் கோல்ஸ், RC கனெக்டர்ல ஒரு கனெக்டர் கோல்ஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரா சுவிட்சுக்கான கோல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு சின்ன அட்டை பாக்ஸ் துண்டை வச்சு பாத்தீங்கன்னா நீட்டா வந்து அதில் ஒட்டி விட்டுட்டோம். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது ஆம்பே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஸோ இனி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆடியோ டெஸ்டிங் பார்க்கலாம். குத்து பறக்குது குத்தாலத்தில் கொட்டம் அடிக்குது மத்தாலத்தில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டு, சப்பு சென்டர் அப்படின்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்றி வச்சுட்டு அதுக்கு பாட்டு போட்டு காணிக்கிறேன் பாருங்க. ஸோ அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், அந்த ப்ரோக்கு வந்து டிவியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம வந்து செலக்டர் சுவிட்ச் கூட கொடுத்துருந்தோம். அந்த செலக்டர் சுவிட்ச் வந்துட்டு டிவிக்கு மாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரீஆம்பில் இருக்க லெஃப்ட் ரைட் இன்புட்டை பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா பாடிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட ப்ரீஆம் தான் பார்த்தீங்கன்னா டிவி ஆட்டு இங்கே வந்து செயல்படுது. அங்கே பார்த்தீங்கன்னா டிவியில் லெஃப்ட் ரைட் வரும்ல, அதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்புட்டை கொடுத்தா போதும். வேற லெவலில் பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் சென்டர், சப்பு, லெஃப்ட் ரைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பாடிட்டு இருக்கும். ஸோ ஓகே கைஸ், ஆடியோ டெஸ்டிங்லாம் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மற்றும் நம்ம ரேடியோ ப்ராஜெக்ட்டில் நிறைய செஞ்சு போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் போயிட்டு அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.